அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காவிமலா. நான் டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். நேற்றைய காணொளியின் தொடர்ச்சியாக இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது காற்றின் பயன்பாடுகள். காற்றின் பயன்பாடுகள் என்று நோக்கும்போது இது மூச்சு காற்றாக விளங்குகிறது. அத்துடன் காற்றானது எங்கும் வியாபித்திருக்கும் பெருமை வாய்ந்தது. அது யாருக்கும் எதற்கும் அடங்காது. ஆகையால் தான் இதனை அணை கட்டி தனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று உரிமை கொண்டாட முடிவதில்லை. இத்தகு காற்று நம் உந்தியிலிருந்து எழுந்தால்தான் மொழியே பிறக்கும். தொல்காப்பியம் உந்தி முதலா வழி எழும் எனும் வரிகளின் வழி எடுத்து எம்புகிறது. அதாவது உந்தியிலிருந்து தொப்புளிலிருந்து வெளிவரும் காற்றானது நம் தொண்டை, வாய்க்குழி ஆகியவற்றின் வழியாக வாயை திறக்கும் போது ஒலியாக வெளிப்படுத்தப்படுகிறது. இதிலிருந்து காற்று இல்லையில் மொழி என்ற கருவி பிறக்காது என்பதனை காண முடிகிறது. இதனை ஆசிரியர் இந்த காற்று உந்தியில் எழும்போதுதான் மொழி என்ற பிறவி எடுக்கும் எனும் வரிகளின் வழி எடுத்துரைக்கிறார். காற்றின் பயன்பாடுகளில் மூச்சு காற்றாக விளங்குகிறது என்பதை கண்டோம். காற்றில் உள்ள ஆக்சிஜன் மனிதர்கள் மற்றும் மற்ற உயிரினங்களுக்கு பெரும்பாலும் மூச்சு காற்றாக பயன்படுத்தப்படுகிறது. இத்துடன் வெப்பநிலையை சீராக்க உதவுகிறது. வெப்பம் மற்றும் குளிர்ச்சியை சீராக்க உதவுவதில் காற்றின் பங்கு மிக முக்கியமானதாக விளங்குகிறது. மேலும் காற்று சரியான மழையை ஏற்படுத்துவதில் முக்கிய காரணியாக விளங்குகிறது. காற்றின் மூலமாக நீர்த்திரவை பரப்புவதன் மூலமாக மழை வர உதவுகிறது. இதன் வழி காற்றில்லையில் மழை வருவதில் இடர்கள் ஏற்படும். மேலும் காற்றின் இயக்கத்தை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்யப்படுகின்றன. காற்றணு ஆலை அதாவது விண்ட் டியூபன்ஸ் மற்றும் மின்சாரத்தை உருவாக்குவதில் காற்றின் பங்கு மிக முக்கிய காரணியாக விளங்குகிறது. பொதுமக்கள் போக்குவரத்து வசதிகளிலும் காற்றின் பங்கானது பெரிய பங்கினை ஆற்றுகிறது. காற்றின் ஆற்றலால் பறப்பது மற்றும் காற்று போக்குவரத்தால் விமானங்கள் மற்றும் பல்வகை கொண்ட வாகனங்கள் பயணிக்கின்றன. ஆகவே காற்றின் போக்குவரத்து பயன்பாட்டில் காற்றின் பயன்பாடானது முக்கிய காரணியாக விளங்குவதை காண முடிகிறது. மேலும் விவசாயத்தில் காற்றின் பங்கு என்று நோக்கும்போது காற்றின் ஆற்றலால் உருவாக்கப்படும் ஆற்றலானது விவசாய நுண்ணறிவுக்கும் உதவுகிறது. அது காற்றின் இயக்கத்தின் மூலம் பூமியின் மேலே உள்ள பயிர்கள் நல்ல முறையில் வளர்வதற்கு காரணமாக அமைவதால் காற்றின் பங்கு விவசாயத்தில் பெரிய காரணியாக அமைவதை அறியலாம். காற்றின் பயன்பாடுகளில் மேற்கூறிய காரணிகள் மட்டுமல்லாது கலாச்சாரம் மற்றும் விளையாட்டுத் துறைகளிலும் காற்றின் பயன்பாடானது முக்கிய காரணியாக விளங்குகிறது. விளையாட்டு பரிபாடல்களில் விளங்குவதாவது பறவைகள் ஏறும் விளையாட்டுகள் ஃப்ளையிங் ஓவர் எனும் ஆங்கிலத்தில் இச்சொல்லானது அழைக்கப்படுகிறது. இதில் காற்றின் பங்கு முக்கிய காரணியாக விளங்குவதால் விளையாட்டுத் துறைகளிலும் காற்றானது முக்கிய காரணியாக இருக்கின்றது. மேற்கூறிய காரணிகளுடன் காற்றின் மூலமாக இயற்கை தூய்மையும் சரி செய்யப்படுகிறது. காற்றின் இயக்கம் மற்றும் மூலிகைகள் மண்ணின் தூய்மையை மற்றும் ஈர்ப்பு சக்திகளை அடிக்கடி சீரமைக்க உதவுகிறது. இவ்வாறாக காற்றானது மூச்சு காற்றாக விளங்குவதுடன் வெப்பநிலை சீராக்கம், சரியான மழையை ஏற்படுத்துதல், மின் உற்பத்தி துறையில், பொதுமக்கள் போக்குவரத்து துறையில், விவசாயத்துறையில் மற்றும் விளையாட்டு, அத்துடன் இயற்கையை தூய்மையாக்க உதவுதல் போன்ற பல காரணிகளில் காற்றின் பயன்பாடுகள் குறித்த செய்திகளை விரிவாக கண்டோம். இத்தகைய சிறப்புமிக்க காற்றானது பல்வேறு காரணிகளால் மாசுபடுத்தப்படுகிறது. இனிவரும் காணொளியில் காற்றின் மாசுபாடு குறித்த செய்திகளை விரிவாக காணலாம். மொத்தத்தில் நல்ல காற்று மொத்த கழிவுகளும் ஒன்று சேர்ந்த கழிப்பறை போல் ஆகிவிட்டது. இந்நிலை தொடர்ந்தால் லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டும் இயங்கும் பெரிய கடைகளில் கூட தூய்மையாக காற்று கிடைக்காது என்பதனை ஆசிரியர் தம் கவிதை வரிகளின் வழி எடுத்து கூறியுள்ளார். மாசுக்களால் கல்லறை, வேதிப்பொருட்கள் எரிப்பில் கொல்லி, வாகன புகையில் வாய்க்கரிசி,
மிதக்கும் கழிப்பறைகளால் காற்று மாசுபடும் போது பங்கீட்டு கடைகளிலும் ஆக்சிஜன் கிடைக்காது என்னும் கவிதை வரிகளின் வழி காற்றின் பயன்பாட்டினை குறித்து உணர்த்தியுள்ளதை காண முடிகிறது. ஆகவே காற்றினை காப்பாற்ற வேண்டியது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாக விளங்குகிறது.